ஓபிஎஸ் அணியிலிருந்து பிரிந்து தனி அணியை உருவாக்கியுள்ளதற்கு நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளதாகவும், எடப்பாடி உள்ளிட்டோர் இறங்கி வந்தால்தான் அதிமுகவிற்கு வெற்றி கிடைக்கும் என பெங்களூர் புகழேந்தி பேட்டியளித்துள்ளார். என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னமும் என்னோட 2 செல்லும் ஹீட் ஆயிடுச்சு, பேசவே முடியல, காது வலி வந்துருச்சு. நேற்றைக்கு ஊடகத்திற்கு முதலில் நன்றி. தமிழகம் முழுவதிலும் இருந்து, ஏன்னா வெளியில துபாய், சிங்கப்பூர் இப்படி கூட அங்க இருக்க தமிழர்கள்லாம் வாழ்த்தி நல்ல ஒரு ஸ்டெப் எடுத்திருக்கீங்க. நீங்க ஜேசிடி பிரபாகரன், கேசி பழனிசாமி எல்லாரும் சேர்ந்து, ஆகவே வரவேற்கத்தக்க விஷயம் சொல்லி பாராட்டுகள் பாராட்டிய வண்ணம் இருக்கிறார்கள். அது உங்களால தான் ஊடகம் மூலியமாக அது போச்சு. இப்போ அவர் பேசும்போது உள்ளாட்சி தேர்தலை சொன்னார். இந்த உள்ளாட்சி தேர்தலில் 90% ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, எவ்வளோ 90% திராவிட முன்னேற்ற கழகம் சென்ற உள்ளாட்சி, நகராட்சி, பேரூராட்சி எல்லாவற்றிலும் வெற்றி பெற்றிருக்கிறது. 10% தான் வெற்றி பெற முடிந்தது. பேரூராட்சி 0, நகராட்சி 0, மாநகராட்சி 0. நாங்கள் யாரையும் இப்போ குறை சொல்ல வரல. தயவு செய்து நீங்க அதை எடுத்துக்கோங்க. இறங்கி வந்தாதான் வெற்றி கிடைக்கும், எல்லாரும் இணைந்தால்தான் வெற்றி கிடைக்கும். அந்த சூழ்நிலை இருக்கிறது. நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, யார்கிட்டயாவது சொல்லியிருக்கீங்களான்னு சொல்லி. இப்பொழுது அதை வெளியில சொல்ல முடியாது, அது ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கு. அவர் சொன்ன மாதிரி ஒரு கடிதமும் அனுப்பப்படும். ஆகவே நிச்சயமா நாங்கள் எடுத்திருக்கின்ற இந்த நிலைப்பாட்டில் ஒரு மாபெரும் வெற்றியை நாங்கள் பெறுவோம் என்பதிலே எங்களுக்கு மாற்று கருத்தே இல்லை. அதனாலதான் அம்மா சிலை முன்பு வந்து ஒரு இனிப்பை கொடுத்து ஒரு சபதமாக ஏற்றிருக்கிறோம். இன்னைக்கு அண்ணன் ஜேசிடி பிரபாகரன் திருவண்ணாமலை மற்றும் விழுப்புரம் திருமணத்திற்கு சென்றிருக்கிறார். ஆகவே நானும் கேசி பழனிசாமியும் மற்றவர்களும் இங்கே சில மாவட்ட கழக செயலாளர்கள், ராமசாமி எல்லாரும் வந்திருக்கோம். இங்கிருந்து கஜேந்திரன், அவர் பாபு வந்திருக்காரு, இதுல இருந்து காரைக்கால் கவுடர், இப்படி எக்கச்சக்கமா ஃப்ரெண்டு முருகேசன், இப்படி நிறைய பேர் வந்திருக்கோம். எக்கச்சக்கமா பாய், கோயம்புத்தூர்ல இருந்து ஜாகிர் ஹுசேன். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னீங்கன்னா, இதுல எல்லாரும் ஒத்துழைக்கணும். அது எடப்பாடி பழனிசாமி ஆகட்டும், அது திருமதி சசிகலா என்கின்ற சின்னமாகட்டும், எல்லோரும் ஒத்துழைத்து ஒருங்கிணைந்து போக வேண்டும் என்கின்ற. ஏன்னா ஏற்கனவே மிஸ்டர் பன்னீர்செல்வம் ஓபிஎஸ் என்ன ரெடின்னு சொல்லிட்டார் வர்றதுக்கு. ஆகவே ஒத்துழைத்தால் முடிஞ்சிடும். அது ஒரு நாள் வேலை தான். ஆனால் அதுக்குரிய வேலையில் நாங்கள் இறங்குவோம். மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொண்டர்கள் கனவின்படி, மக்களினுடைய அறிவுரையின்படி ஒரு மாபெரும் இடத்தை உள்ளாட்சி தேர்தலிலே பிடிக்க காரணமாக அமைவோம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.